அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் ஆற்றாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் 8வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கலைத்தொழில் அறியேன், கல் உணும் கொடியேன், கரிக்கு உழல் நாயினும் கடையேன், விலை தொழில் உடையேன், மெய்யெல்லாம் வாயாய் விளம்புறும் வீணனேன், அசுத்த புலைத்தொழில் புரிவேன், பொய்யனேன், சீற்றம் பொங்கிய மனத்தினேன், பொல்லா கொலைத்தொழில் புரிவேன், அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கைக்கு ஆதாரமான தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளும் முயற்சி இல்லாமலும் கல் முதலிய போதை வஸ்துக்களை உண்பவனாகவும் பிற உயிர்களின் நரமாமிசத்திற்கு அலையும் விரும்பி அலையும் நாயினைப் போலவும் கீழ்ப்பட்டவனாகவும் புலால் விற்கும் இலி செயல் செய்பவனாகவும் உடம்பெல்லாம் வாயாக கொண்டு வீண் பேச்சு பேசி திரிபவனாகவும் இழிந்த புலாலையே உண்பவனாகவும் பொய் பேசுபவனாகவும் சினமே குடிகொண்ட மனம் உடையவனாகவும் பொல்லாத கொலை தொழில் செய்பவனாகவும் இருக்கும் இத்தகைய நான் அம்பலத்திலே விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியின் அருளை பெறுவதற்கு என்ன செய்வேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் தனது ஆற்றாமையை வெளிப்படுத்துகின்றார். இதுவும் எப்பயும் சொல்கிறது மாதிரி தான். இது அவருடைய ஆற்றாமை இல்லை, நம்மளுடைய இந்த குறைகளை எல்லாம் இறைவனிடம் ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. அதாவது ஆற்றாமையின் வெளிப்பாடாக ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறாங்க. இந்த குறைகளோடு இருக்கக்கூடிய நாம் எப்படி மீடேறி அந்த அருட்பெரும் ஜோதியின் அருளை பெறுவது அப்படின்னு அவருக்குள்ள அந்த மிகப்பெரும் அந்த மனசில் உள்ள அந்த உள்ள குடையுது அவருக்கு. இப்படிலாம் நம்ம இருக்கிறோமே, எப்படி நம்ம கடவுளுடைய அருளை பெற முடியும்? வீணாக போய் காலில் வீண் பேச்சு பேசி புலாலை ஒன்று, அதே மாதிரி கொலை தொழில் செய்து பிற உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் சிறிதும் இல்லாமல், இது மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் கெட்ட விஷயங்களையாக செஞ்சு நம்ம இந்த உலகியல்லையே உழன்று மடிந்து போயிடுறோமே. இது மாதிரி இருந்தால் கடவுளுடைய அருளை எப்படி பெற முடியும் அப்படின்னு தான் எல்லா பாடல்களையும் சொல்லிட்டு வராங்க. இந்த பாடல்லையும் தான் அதை தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இதில் தொக்கி நிற்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது முதல்ல என்ன சொல்கிறாங்க, கலைத்தொழில் அறியேன், கல் உணும் கொடியேன், கரிக்கு உழல் நாயினும் கடையேன். அதாவது அந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி ஒரு தொழில் செய்து முன்னேறணுன்ற அந்த எண்ணம் கூட இல்லாமல் வீணாக போய் உழந்துருக்கேன். கரிக்கு உழல்கின்ற அந்த நரமாமிசத்திற்காக அலைந்து தெரியுது பார்த்திங்களா அந்த நாய், அதை விட கீழே நான் கீழ்த்தரமாக இருக்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்து விலை தொழில் உடையேன், மெய்யெல்லாம் வாயாய் விளம்புறும் வீணனேன், வீண் பேச்சு பேசி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றேன். அதாவது விலை தொழில் புரிவேன்னா அந்த மாமிசங்களையெல்லாம் விற்று அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய அந்த ஒரு நீசமான தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன். அசுத்த புலை தொழில் புரிவேன்னா அந்த மாமிசங்களையே சாப்பிட்டு வாழ்வது, அடுத்த உயிர்களை கொன்று அதை புசித்து வாழக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறேன். பொய்யனேன், சீற்றம் பொங்கிய மனத்தினேன். இங்கே சீற்றம் பொங்கிய மனத்தினேன்றது சினம் வெகுளி ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். மனசு அந்த கோபப்படுறோம் பார்த்திங்களா, கோபம் சினம், அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வெகுளி. சரி, அப்புறம் பொல்லா கொலை தொழில் புரிவேன், அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே அப்படின்றாங்க. இப்போ இதில் நம்ம முக்கியமான இந்த 2 விஷயத்தை எடுத்து பார்ப்போம். புலால் மறுத்தல், அப்புறம் சினம், அதாவது சீற்றம் பொங்கிய மனத்தினேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. சினம், அந்த வெகுளி, இதை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த சினம் வெகுளி அதை பற்றி வள்ளல் பெருமான் அகவல்ல
இந்த அருமையான இந்த பாடல் பாருங்கள், இந்த வரி பாருங்கள். 793 94. பொங்குரு வெகுளி புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் அருட்பெரும் ஜோதி. அதாவது சினம் அப்படின்னா வந்து உள் வேக்காடு, அதாவது மனசுக்குள்ளே வந்து அப்படியே நொந்துக்கிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு குறைச்சல் இருக்கும். அவன் இப்படி நம்மளை பண்ணிட்டானே, அவனை ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து ஒரு குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம தேகத்தை நஷ்டம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெகுளி என்பது கண் சிவக்கிறது, அதாவது வெளிப்பாடு. அந்த உடம்புல நம்ம நல்லா காமிச்சு கொடுத்துரும் பாருங்கள். அந்த கோபம் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய இந்த விஷயந்தான் வெகுளி. வெகுளி என்பது கண் சிவத்தல், மீசை துடித்தல், அப்புறம் வந்து கைகால் படபடத்தல், மூச்சின் இயல்பு தன்மை மாறுதல், வாய் குளறி மேல் விழுந்து கூவுதல். வாயெல்லாம் பார்த்திங்கன்னா வார்த்தைகள் வந்து அப்படியே தடுமாறி கடினமான வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப அடுத்தவங்களை வந்து டாமினேட் பண்ணி பேசணுன்றதுக்காக மிக கொடுமையான கெட்ட வார்த்தைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இப்படி கூட நம்மளால் பேச முடியுமான்னு நம்ம அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம். என்ன இப்படி கூட வார்த்தைகள் எப்படி பேசணும்? ஏன்னா நம்மளை அறியாமையிலே அப்படியே வெளியே வந்து கொட்டும். அப்படியே நம்ம அந்த சூழ்நிலைகள் வராத வரைக்கும் நம்ம சாந்தமாக இருக்க மாதிரியே தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் பர்ஸ்டிங் அவுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே வந்து கொட்டி நம்மளுடைய அந்த அப்போ எல்லாம் பாருங்களேன், நம்ம கடவுளை வந்து நினச்சிருக்கவே மாட்டோம். கடவுளுடைய நினைப்பு அங்கே இருந்ததுன்னா அந்த கோபமே பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. எப்போல்லாம் நம்ம வந்து அந்த கடவுளுடைய நிலையை வந்து நம்ம வந்து நினைக்கலையோ அப்போல்லாம் இந்த இதெல்லாம் நடக்கும். அதனால தான் வள்ளல் பெருமான் எப்பயுமே வந்து அந்த சிற்றபெண் கண்ணையை மனசை வச்சுருங்க, வெளியே போக விடக்கூடாது, உள்ளேயே பிடிச்சி இழுத்து வைக்கணும். வெளியே போச்சுன்னா இந்த மாதிரி போய் சுற்றி தெரிந்து நம்மளை வந்து அப்போ கோவப்பட்டால் போச்சு. அப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற இந்த சுத்த உஷ்ணம் இது எல்லாமே ஒரு கோவப்பட்டால் எல்லாமே போயிடும். அப்போ கீழே போகிறோம். அப்போ கீழே போக விடக்கூடாது, மேலேயே போகணுன்னா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் மேலே வரணும். மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடணும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெகுளி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க. இந்த வெகுளினால் ஆயுள் நஷ்டம் அடையும்னு சொல்கிறாங்க. அதாவது சினத்தினால் தேக நஷ்டம், வெகுளியினால் ஆயுள் நஷ்டம். வெகுளியின் அளவு மீறல்கள் எப்போதெல்லாம் எழுகின்றதோ அப்போதே அங்கேயே சிறிதும் இல்லாது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அடக்கி ஆள்வீராக. இதுதான் இந்த 2 வரி. அதாவது பொங்குரு வெகுளி புடைப்புகள் எல்லாம் அங்கர அடக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. இதுக்கு இன்னும் ஒரு சிறப்பான பாடல் நம்ம திருவருட்பாலியே இருக்குது. இந்த பாடல் பாருங்கள். இதில் வந்து அந்த ராக்காதிகள்னு சொல்லக்கூடிய அந்த 6 விதமான செயற்கை குணங்கள் அதெல்லாம் போகணும்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் கனலோப முழு மூடனும் கடு மோக வீணனும் கொடு மதம் எனும் துட்ட கண்கெட்ட ஆங்காரியும் ஏமமரு மாச்சரிய விழலனும் கொலை என்று இயம்பு மா பாதகனுமாம் இவ்வெழுவரும் இவருக்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். அதாவது என்ன சொல்கிறாங்க, காம உட்பகைவன், இது நம்மளுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பகைவன். கோப வெங்கொடியனும் கனலோப முழு மூடனும் கடு மோக வீணனும் கொடு மதம் எனும் துட்ட கண்கட்ட ஆங்காரியும் ஏமமரு மாச்சரிய விழலனும் கொலை என்று இயம்பு மாபாதகனுமாம் இவ்வெழுவரும், இந்த 7 பேரும் இவருக்கு உற்ற உறவான பேர்களும் என்னை பற்றிடாமல் அருள்வாய். அப்போ என்னென்ன சொல்கிறாங்க, காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், இது எல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி இந்த பாடலில் தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அப்போ இதோட கூட இன்னும் கூட பார்க்கலாம். அதாவது இந்த பாடல் பாருங்கள், திருவருட்பாலில் இன்னொரு பாடல். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிருக்கு எல்லாம் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும், செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவ நினை பிரியாத நிலையும் வேண்டுவனே, அருளா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்,
அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞான மன்றிடத்தே வள்ளல் உனை வாழ்த்தியிடல் வேண்டும். இருளாமை உறல் வேண்டும் எனை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்பமடைதல் வேண்டும். பொருளாம் ஓர் திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலர்ந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே. பாருங்கள் எப்படி அருமையான பாட்டு, எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அவருக்கு என்ன வேண்டுதல், அவருடைய வேண்டுதல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம எப்படி வேண்டுதல் வைக்கிறோம், அவர் எப்படி வேண்டுதல் பண்ணுறாரு பாருங்கள். நம்ம உலக ஆயுத விஷயமா எனக்கு பணம் வேணும், காசு வேணும், குடும்பத்தில் உள்ள உறவுகளும் நல்லா இருக்கணும், அதெல்லாம் வேணும் தான். ஆனால் அவருடைய வேண்டுதல் வேறு மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஏதாவது அவர் பெர்சனலாக ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பாருங்கள். பெர்சனலாக எந்த வேர்டுமே யூஸ் பண்ணலை. தனக்குன்னு எதையுமே அவர் வேண்டலை. உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இன்புற்று வாழணும்னு தான் ஒவ்வொரு வார்த்தையில் முத்து முத்தாக இருக்குது. எப்படி எப்படிலாம் போடுறாங்க பாருங்கள். இதில் பாருங்கள், இப்போ நம்ம ஏன் இந்த பாட்டை படித்தேன்னா இதில் வர இந்த ஒரு வார்த்தைக்காக தான். அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். அணுத்துணையும் ஒரு சின்ன இம்மி அளவு கூட சினமும் காமமும் வராமல் இருக்கணுன்றாங்க. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதெல்லாம் இருந்ததுன்னா இறையர்களை பெற முடியாது. அதுதான் இங்கே சொல்ல வர்றாரு. அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும். மருளாய உலகமெல்லாம் மருள் நீங்கி ஞான மன்றிடத்தே வள்ளல் உனை வாழ்த்தியிடல் வேண்டும். இருளாமை உறல் வேண்டும் எனை அடுத்தார் சுகம் வாய்ந்திடல் வேண்டும். எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும். பாருங்கள், என்னை அடுத்தவர்களும் என்னை சார்ந்தவர்களும் இன்பம் உற வேண்டும். எவ்வுயிரும் இன்பம் அடைதல் வேண்டும். பாருங்கள், பொருளாம் ஓர் திருவடிவில் உடையாயும் நானும் புணர்ந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே. நீ என்னோட சேர்ந்து கலந்து நம்ம ஒன்று ஆகணும் அப்படின்னு தான் வேண்டுறாங்க. அப்போ அது மாதிரி கலக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஆகணும், அது மாதிரி சுத்தமாகணும். நம்மள்கிட்ட உள்ள இந்த அசுத்தங்கள் எல்லாம் நீங்கணும். இந்த அசுத்தங்கள் தான் ஒவ்வொரு பாடலையும் இந்த ஆற்றாமைன்ற இந்த தலைப்பின் கீழே ஒவ்வொரு பாடலையும் அதான் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் இப்போ நம்ம படிக்கிறது இதெல்லாம் இந்த அசுத்தங்கள். இந்த அசுத்தங்கள்லாம் நீங்கி சுத்தமாகும். அந்த சுத்தமாகிறதுக்கு தான் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு பாட்டாக சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த பாட்டில் எல்லாமே இருக்கு பாருங்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும். 6 உயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் ஞான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். பாருங்கள், வள்ளல் பெருமானுடைய புகழை நம்ம எல்லா இடத்துலையும் போய் பரப்பணும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய புகழை எல்லா இடத்துலையும் போய் பரப்பணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவ நின்னை பிரியாத நிலையும் வேண்டுவனே. பாருங்கள், எந்ததை வேண்டுறாங்க, நின்னை பிரியாத நிலையை வேண்டுவனேன்றாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். அவர் பிரியாத நிலையில் இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த துன்பமும் வராது. எப்போல்லாம் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம்னா அப்போ மாயை பிடிக்கும், பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால தான் நம்ம எப்பயுமே இடைவிடாத சன நேரம் கூட கடவுளை விட்டு பிறகு பிரியக்கூடாது. அப்போ எப்பயுமே அந்த பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் அது நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னாலே போதும், அவ்வளோதான். வேறு என்ன வர முடியும்? கடவுளுடைய நிலையை அறியணும்னா அந்த கடவுளாகவே மாறணும்னா இடைவிடாமல் கடவுள் சிந்தனை அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தோம்னாலேவும் மற்ற எல்லா விஷயங்களும் அப்படியே ஓடிடும். திக்கு தெரியாமல் அப்படியே ஓடியே போயிடும் நம்மளை விட்டு. சரி, இப்போ நான் பாடின இது இந்த சினம் காமம் இதுக்காக இந்த வரிகள் எல்லாம் இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்தேன். இப்போ அடுத்து புலால் மறுத்தல். இப்போ இந்த இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, அசுத்த புலை தொழில் புரிவேன் விலை தொழில் உடையேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது அந்த புலாலை உண்ணுபவனாகவும் புலாலை விற்பவனாகவும் அதெல்லாம் தவறு, கொலை பண்ணக்கூடாது, கொலை தவிர்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ கொலை புலை தவிர்க்கணும் அப்படின்னா புலால் மறுத்தலை பற்றி திருவள்ளுவரும் நிறைய சொல்கிறாங்க. அதாவது நிறைய சொல்கிறாங்கன்னா ஒரு பாடலில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது 3 விதமாக சொல்கிறாங்க. அதாவது புலால் இப்போ நம்ம ஒரு உயிரை கொன்று உண்கின்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஒரு உயிரை கொன்னோம்னா அப்போ
நம்மளும் இன்னொரு உயிரால் கொல்லப்படுவோம். இதுதான் இயற்கை. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குது. அப்போ நம்ம ஒரு வினை செஞ்சோம்னா அந்த வினையோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இது நம்ம ப்ராக்டிக்கலாக இது உள்ளது நியதி. அதுபடியும் இது தவறு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த புலால் சாப்பிட்றதுனால வள்ளல் பெருமான் ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா, புலால் இந்த மாமிசம்லாம் சாப்பிட்டோம்னா காம உணர்ச்சிகள் அதிகமாக உண்டு பண்ணும். ஏன்னா அதோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, காரசாரமான அந்த மசாலா பொருட்களையும் போட்டு சுவைக்காக தான் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த சுவைக்காக சாப்பிடும்போது காம உணர்வுகள் அதிகமாகும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காம உட்பகைவனும் கோப வெங்கொடியனும் பார்த்தோம். அப்போ உள்ளே இருக்க பகைவனுக்கு இது தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அது கொழுந்து விட்டு வெளியேறும்போது இன்றைக்கி எல்லா விதமான தவறுகளும் நடக்கும். நம்மளே இதில் சன்மார்க்கத்துக்கு மேலே கடவுள் எறிவதுக்கு அது பெரிய தடையாயிரும். அதான் வேணான்றாங்க. சன்மார்க்க ஆகாரம் என்ன சொல்கிறாங்க, சாத்வீக தாவர உணவுகளை தான் சாப்பிட சொல்கிறாங்க. அதுலேயுமே கூட வெங்காயம், பூண்டு, அந்த காம இச்சைகளை தூண்டக்கூடிய அதாவது அந்த மசாலா பொருட்கள் இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப லைட் ஃபுட்டாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன். அந்த பருப்பு சாம்பார் வைக்கிறோம்ல, அந்த இது சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 காய்கறி தான் பிரதானமாக சொல்கிறாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், இதைத்தான் சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் ஏகதேசம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப லைட் ஃபுட்டு தான் சாப்பிட சொல்கிறாங்க. காலையில் ஆகாரம் ஒன்றுமே இல்லை, அந்த இதை தான் சொல்கிறாங்க. பாலில் உங்களுக்கு கரிசலாங்கண்ணியோ இல்லைன்னா தூதுவளையோ இல்லைன்னா முசுக்கையோ ஏதோ ஒரு பொடியோடையோ இல்லைன்னா 3 சேர்ந்த பொடியோ அந்த மாதிரி பொடியை இது பண்ணி சாப்பிடுங்க. வாழைப்பழம் வேணால் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டுக்கோங்க, தேன் கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளது. மதிய சாப்பாடும் அந்த கொஞ்சம் சாப்பாடும் சொல்கிறாங்க. பசிக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ மிதமாகவும் அதிகமாகவும் சாப்பிடாம கம்மியும் சாப்பிடாம அளவாக எவ்வளோ தேவையோ அது மட்டும் சாப்பிட சொல்லுங்கள். இந்த மாதிரி மிகவும் லைட் ஃபுட்டு தான் சாப்பிட சொல்கிறாங்க. மசாலா பொருட்களையோ எண்ணெய் பதார்த்தங்களையோ இந்த காமத்தை தூண்டக்கூடிய அந்த பொருட்களை எதுவுமே சாப்பிட சொல்லுங்கள். இப்படிலாம் லைட்டாக தான் போய் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம மேலே ஏற முடியும். ஏன்னா இந்த காமம், கோபம், இந்த ராக்காதிகள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா நம்ம மேலே ஏற முடியாது. கடவுள் நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம உணவு கட்டுப்பாடுலேருந்து உறக்க கட்டுப்பாடு எல்லாமே மைதுனம், பயம்லாம் போகணும். இதெல்லாம் போனால் தான் நம்ம அந்த நிலைக்கே வர முடியும். மேம்போக்காக நம்ம இருந்துட்டு புஸ்தகம் படிச்சுட்டு அப்படியே இருந்துட்டோம்னா முடியாது. ப்ராக்டிக்கலுக்கு வரணும், தான் முயற்சி பண்ணணும். அது ஓவர் நைட்டில் நடக்கும்னா நடக்காது. அதுக்காக வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம என்னென்னு தெரியாமையே இருக்கோம். இப்போ நம்ம படிக்க தான் நம்மளுக்கே தெரியுது. இப்போ தெரிய நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி இறைவன்கிட்டையும் நம்ம கடவுள்கிட்டையும் வள்ளல் பெருமான்கிட்டையும் எப்பவுமே சொல்லிட்டே வரணும். ஐயா, நான் அப்படி இருக்கேன், உலகியலில் இருக்கிறேன், என்னைய நான் அருளியலுக்கு வருவதற்கு முழு முயற்சியோடு ஈடுபாடோடு வர விரும்புகிறேன். ஆனால் எனக்கு இந்த குடும்ப சூழ்நிலைகளும் இதுவும் ஒரு இதாகவே இருக்குது. நீங்கள் தான் பார்த்து அதில் இருந்துக்கிட்டேவும் இதில் வர்றதுக்கும் நீங்கள் தான் வழிவகைகள் செய்து கொடுக்கணுன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்படியே நீங்கள் நம்ம இருந்துக்கிட்டேவும் அப்படியே நம்ம இதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நம்ம இதில் அப்படியே வந்துடலாம். பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த முதல்ல அடியை எடுத்து வைக்கணும். வச்சுட்டோம்னா வள்ளல் பெருமான் மீதியெல்லாம் எடுத்து கொண்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த புலால் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்க, ஒருமை கண் ஒருவன் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்றாங்க. அதாவது இந்த சிற்றம்பலத்தில், அதாவது திருச்சி இதில் நெற்றிக்கண்ணில் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி எளிமையும் ஏமா புடைத்துன்றாங்க. இந்த உடம்புல உள்ள இந்த 7 தாதுக்களும் தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி மாறுறதுக்கு நம்ம இந்த புலால் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி மாறும்? கண்டிப்பாக மாறாது. அதுக்கு தான் புழுக்காத உணவுகள்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம இந்த புழுக்கக்கூடிய, அதாவது கெட்டு போகக்கூடிய உணவுகளை நம்ம உள்ள தள்ளணும் அப்படின்னோம்னா எப்படி இந்த உடம்பு பொண்ணாக மாறும்? அப்புறம் எப்படி முத்தேக சித்தியை பெறுறது? அதை சுத்த தேகம் என்று சொல்லக்கூடிய பொன் தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் இதெல்லாம் பெறணும் அப்படின்னா நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கணும். அதில் கொண்டு போய் இந்த அசத்தங்களையும் இந்த புழுக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் உள்ளே ஏற்றணும் அப்படின்னோம்னா எப்படி சாத்தியமாகும்? வள்ளல் பெருமான் ஏன் புலாலை மறுக்க சொல்கிறாங்கன்ற நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். காரணம் அதுதான். அதாவது 3 விதமான காரணங்கள் தான். ஒரு உயிரை கொன்னோம் அப்படின்னா, கொன்னுதினோம்னா அதுக்குண்டான அதே மாதிரி பலன் நம்மளுக்கு வரும். நம்ம கொன்று சாப்பிட்டோம்னா நம்மளும் கொல்லப்படுவோம். தவறு செஞ்சால் அதுக்கு தண்டனை உண்டு. இதுதானே இப்போ நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ நம்ம நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறது இல்லை. ஆனால் தவறு செஞ்சவங்களுக்கு அந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும்.
ஒரு வினைக்கு எதிர்வினை கண்டிப்பாக உண்டு. சரி, அதுபடியும் அது தப்பு. ரெண்டாவது, புலால் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா காம உணர்வுகள் அதிகமாக வந்ததுன்னா தடை உண்டாகும், மேலே ஏற முடியும். ஏன்னா அதிலே போயிடுவோம். காமம் இது அந்த மாதிரியே என்னடா கிடைக்கும். அதை அந்த காம இச்சைகளை நிவர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்ம கீழ்நிலைக்கு கொண்டு போகும், அருள்நிலையில் மேலே ஏறக்கூடாது. ஸோ அதனாலையும் புலாலை மறுக்க சொல்கிறாங்க. மூணாவது விஷயம், நம்மளுடைய சுத்த சன்மார்க்கத்துடைய இதே என்ன, முத்தேக சித்தியை பெற்று மேலே ஏறணும். அப்போ முத்தேக சித்தியை பெறணும்னா இந்த உடம்பு பொண்ணுடம்புலாம் ஆகணும். அப்படின்னா அதுக்கு இப்படிலாம் நம்ம சாப்பிட்டு இருந்தோம்னா சரியாக வருமா? அவரை சாத்வீக உணவுலேயுமே ரொம்ப கவனமாக இருக்க சொல்கிறாங்க. தாவர உணர்வுகள் அதில் இருந்தாலுமே அதுலேயும் அதிகமாக நம்ம எண்ணெய் பலகாரமோ அதுலேயுமே நான் சாத்வீகமாக இருக்கேன், தாவர உணவுகள் தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுலேயும் மசாலா பொருட்கள்லாம் போட்டு ருசிக்காக நிறைய ஆட் பண்ணி அப்படி சாப்பிட்டாலும் தவறு தான், கண்டிப்பாக தவறு. வள்ளல் பெருமான் எப்படி உணவு முறைகளை சொல்லியிருக்கிறாங்களோ அது மாதிரி சாப்பிட்டு அந்த நிலைக்கு போனால் தான். இப்போ அதுக்காகவும் ஒரு புலாலை மறுக்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த பொன் தேகத்தை பெறுவதற்கும் இது தடையாயிரும். அதுவும் புழுக்காத உணவுகளை தான் சாப்பிடணுன்றாங்க. அது மாதிரி உணவுகள்லாம் நிறைய பட்டியல் வள்ளல் பெருமான் கொடுத்துருக்குறாங்க. உரைநடை பகுதியிலேயே நிறைய இருக்குது. நித்திய கர்ம விதிலேயே சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன உணவுகள்லாம் நம்ம எடுக்கணும், எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த உடம்பு இந்த தேகம் நீடிக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அதனால தான் அவர் இந்த புலாலை மறுக்க சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நான் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் ஆற்றாமை 9வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.